புஷ்பா டைரக்டர் சுகுமார் இயக்கத்துல நம்ம அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, அதுக்கடுத்து நம்ம பகத் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பேன் இண்டியன் திரைப்படம். அதாவது ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் மற்ற மொழிகளிலும் அந்த படத்தை டப் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. வெளிவந்து ஒரு நல்ல வரவேற்பு. படம் ரிலீஸ் ஆன 2 நாள் என்னதான் கலவையான விமர்சனம் இருந்தாலும் அந்த படத்துல இருந்த நிறைய குறைகளை அதுக்கடுத்து சரி பண்ணி கொண்டு வந்த வருஷன் ரசிகர்களுக்கு பிடிச்சி போக வர்த்தக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாறி இருக்கேன். இப்ப புஷ்பா 2க்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் வசூல் வரும் அப்படின்ற மாதிரி இதில் பார்க்கப்படுது. இப்போதைக்கு இந்த படம் டிசம்பர் 5 தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் இந்த படத்துடைய ட்ரைலர் நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டோடைய அந்த சின்ன வீடியோ கிளிப் பார்த்தாலே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. எங்க இருந்துடா இத்தனை பேர் வந்தீங்க, ஏதாவது கட்டுக்கடங்காத ஒரு ஃபேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கூட்டம், நிக்க கூட இடம் இல்ல, அவன் அங்க தொங்கிக்கிட்டு இருக்கான், என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டுக்கே இப்படி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்னா அப்ப அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரைலர் வெளிவந்திருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா எப்பயும் போல ஒரு தெலுங்கு படம் பார்க்கக்கூடிய அதே வாடை தான் அடிக்குது. அந்த கப்பல்ல ஒரு ஃபைட் சீன் என்னமோ நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள், அதாவது புஷ்பா கேரக்டர் வந்து ஏதோ கிங்காங் குரங்கு மாதிரி எகிரி குச்சி போய்கிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி கிரிஞ்சி இல்லாம அந்த படத்தை பண்ண மாட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனா நிறைய மாஸ் எலமெண்ட்லாம் இந்த படத்துல இருக்கும். ஸ்ரீலீலா அவங்களுடைய டான்ஸ் வேற மாதிரி இருக்க போது அந்த சாங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரியேட் ஆயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம தமன் நல்லா பண்ணியிருக்காப்ல. தமன் மட்டும் இல்லாம இன்னொரு மியூசிக் டைரக்டருமே இருக்காராமா. அதாவது மல்டிபிள் மியூசிக் டைரக்டர் இப்போதைக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். ஸோ ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிராண்டியரா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. விஎஃப்எக்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பகத் பாசிலுக்கு இடையில ஏதோ ஒரு டயலாக் வந்துச்சு. ஆனா அது நம்ம பகத் பாசில் வாய்ஸ்ல வந்த மாதிரி தெரியல. ஏதோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு டப்பிங் பண்ண மாதிரி இருந்தது. மேபி எதனா ஏஐ யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் தோணுது. தயவு செஞ்சு படத்துல அதே மாதிரி பண்ணிடாதீங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய குறையாயிடும். பகத் பாசில்னா அவருடைய ஓன் வாய்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் படத்துல பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல புஷ்பா கேரக்டரே இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த கேரக்டர் இந்த படத்துல பார்க்க மாட்டோம் போல இருக்கு. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ரிச்சான ஒரு புஷ்பாவை நம்ம பார்க்க போறோம். பணத்து மேல ஆசை இல்லாத, பயம் இல்லாத ஒரு கேரக்டர். என்ன பணத்து மேல ஆசை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா மேபி புஷ்பாவுடைய மனைவி ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீலீலா இறந்துருவாங்க போல. ஸோ அந்த மாதிரி தான் தோணுது, தெரியல, பார்ப்போம். ஏன்னா அந்த ஒரு ஷார்ட் ஒன்று வந்துச்சு, அதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த புஷ்பா படம் மிகப்பெரிய வெற்றி பெறுவான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம அல்லு அர்ஜுன் கெரியர்லயே ஒரு 1000 கோடி அப்படின்றது இந்த படம் தான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுமா? டிசம்பர் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இந்த புஷ்பா 2 படத்துடைய ட்ரெய்லர் பார்த்திருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிரிஞ்சி சீன் எல்லாமே தவிர்த்திருக்கலாம். அந்த கிங்காங் மாதிரி எகிரி குதிக்கிறதுலாம் எனக்கு இன்னமும் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. தெலுங்கு ஆடியன்ஸுங்களுக்கு அந்த படம் செட் ஆயிடலாம். ஆனா நம்மளுக்கு அதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். புஷ்பா டைரக்டர்